Hi guys, so welcome back. This is Deva from TSLE Academy. Today we are going to know about sentence structure in the English language. In this class, I will explain subject verb subject complement and then subject verb adverbial complement sentence structure. Already we have a lesson about subject verb object format. If you didn't watch the video, you can get the link in the description below. So without any delay, let me take you to today's lesson. Before we start the class, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Subject verb subject complement. The subject complement always answers a question about the subject. What? Subject complement எப்போதும் subject பற்றிய என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது. Examples. I am what? இந்த இடத்துல I am, நான் என்னவாக இருக்கிறேன். அந்த இடத்துல அந்த வாட் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வேர்டு வரும். அந்த வேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தரும். ஸோ இந்த இடத்துல இந்த வேர்டு தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ பாருங்கள், ஐ சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ், ஆம் வேர்ப் ஆஃப் த சென்டென்ஸ், எ டீச்சர். இப்போ இந்த இடத்துல இந்த டீச்சர் எதுக்கு ஆன்சர் பண்ணுது? இந்த ஐ. இந்த நான் யார், நான் என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பண்ணுது. நான் இந்த இடத்துல என்னவாக இருக்கேன்? டீச்சராக இருக்கேன். ஸோ திஸ் இஸ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நான் ஒரு ஆசிரியர். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். யுவர் ஆன்சர் மஸ்ட் பி கரெக்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படிங்கிறது ஒரு மனிதன், ஒரு உயிருள்ள ஒரு மனிதனை குறிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு உயிரல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் என்னவாக இருக்குது அப்படின்னு தான் இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுது. இந்த ஆன்சர் என்னவாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு விடை கிடைக்குது. அதுதான் இந்த வார்த்தை. இதுதான் என்னது? இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் யுவர் ஆன்சர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பி அப்படிங்கிறது வேர்ப், கரெக்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த இடத்துல யுவர் ஆன்சருங்கிறது ரெண்டு வேர்டாக வந்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரே வேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது ஒரு ப்ரேஸாக கூட இருக்கலாம், ஒரு கிளாஸாக இருக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வரும்போது பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ஆன்சர் மஸ்ட் பி கரெக்ட். இந்த இடத்துல மஸ்ட் அப்படிங்கிறது இந்த வேர்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. எப்படி? கட்டாயம் சரியாக இருக்க வேண்டும், அது மாதிரி சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இது. இது நீங்கள் வேர்பாக எடுத்துக்கூடாது. இதுதான் வேர்ப். இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பி தான் வேர்ப். ஸோ இதில் உனது பதில் சரியாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் பற்றிய என்ன என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வேர்டு தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ அடுத்தது நாம் சப்ஜெக்ட் வேர்ப் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்கலாம். த அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட் ஆல்வேஸ் ஆன்சர்ஸ் த கொஷின் அபவுட் த வேர்ப், வேர், வென், ஹவு அண்ட் வை. அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட் எப்போதும் வேர்ப் பற்றிய எங்கே, எப்போது, எப்படி அண்ட் ஏன் போன்ற கேள்விகளுக்கு பதிலளித்து வாக்கியத்தை நிறைவு செய்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட். இந்த இடத்துல ஐ வெண்ட், இப்போ நம்ம எங்கே அப்படின்னு ஒரு ஆன்சர், நான் எங்கே போனேன் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியும். வேர், ஐ வெண்ட் டு த ஸ்டோர். ஸோ இந்த இடத்துல எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ப்ரேஸ் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன, எப்படி போனான்னு ஒரு கொஷின் வரலாம், ஏன் போனான்னு ஒரு கொஷின் வரலாம், எப்போ போனால் ஒரு கொஷின் வரலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆன்சர் எதுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒய், ஏன் போனேன், நான் கடைக்கு ஏன் போனேன். ஸோ டு பை சம் ரைஸ். ஸோ இந்த இடத்துல ஒய் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ நமக்கு எங்கே போனேன் அப்படின்னு வந்தாலும் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட் தான், ஏன் போனேன் அப்படின்னாலும் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ எங்கே, ஏன், இது ரெண்டுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வந்து சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ், வெண்ட் வேர்ப் ஆஃப் தி சென்டென்ஸ், டு த ஸ்டோர் அது வந்து நமக்கு எங்கே அப்படின்னு ஆன்சர் பண்ண, வேர் அப்படிங்கிற வேர்புக்கான ஆன்சர் பண்ணக்கூடியதுனால நமக்கு அது அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். அண்ட் தென்
ஒய் ஏன் கடைக்கு போனேன் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய இந்த ரெண்டாவது கேஸ் வந்து நமக்கு அதுவும் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். நான் அந்த அங்காடிக்கு கொஞ்சம் அரிசி வாங்க சென்றேன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கரண் went to சென்னை yesterday. இதில் கரண் சப்ஜெக்ட், went verb as usual. இப்போ வேர் எங்கே போனார் அவர்? சென்னைக்கு போனார். ஸோ எங்கே போனார் அப்படின்னு ஆன்சர் பண்ணக்கூடியதுனால இது ஒரு அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். அண்ட் தென் எப்போ போனார் அப்படின்னு ஆன்சர் பண்ணக்கூடிய yesterday அதுவும் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். ஸோ எங்கே அப்படின்னு ஆன்சர் பண்ணக்கூடியதும் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். அண்ட் தென் எப்போ அப்படின்னு ஆன்சர் பண்ணக்கூடியதும் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண் நேற்று சென்னைக்கு சென்றான் அல்லது சென்றார், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 சென்டென்ஸில் இருந்தோம் நீங்கள் எங்கே, எப்போது, ஏன் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது நாம் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா he holds the bottle. இதில் வந்து he சப்ஜெக்ட், holds verb, the bottle ஆப்ஜெக்ட். இது பார்த்தாச்சு. இதில் அந்த பாட்டிலை அவர் எப்படி பிடிச்சிருக்கார், இருக்குமா பிடிச்சிருக்காரா இல்லை லூஸாக பிடிச்சிருக்காரா அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணக்கூடியது தான் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். வெரி டைட்லி. ஸோ இது அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். he holds the bottle how tightly, very tightly. ஸோ அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட். அவர் அந்த பாட்டிலை மிகவும் இறுக்கமாக வைத்திருக்கிறார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு இந்த மாதிரி தான் தமிழ்லேயும் சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கானா? கிடையாது. தமிழுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. தமிழுக்கு நீங்கள் பயன்படுத்தினா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். தமிழுக்கு தேவையே இல்லை. தமிழுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. தமிழோடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நான் அந்த அங்காடிக்கு கொஞ்சம் அரிசி வாங்க சென்றேன். இப்போ கொஞ்சம் அரிசி வாங்க சென்றேன் நான் அந்த அங்காடிக்கு. மீனிங் பெருசாக மாறாது. இதை வந்து நம்ம அப்படி கூட சொல்லிக்கலாம். கொஞ்சம் அரிசி வாங்க நான் அந்த அங்காடிக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அங்காடிக்கு கொஞ்சம் அரிசி வாங்க நான் சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். நான் சென்றேன் கொஞ்சம் அரிசி வாங்க அந்த அங்காடிக்கு இப்படியும் சொல்லலாம். இதில் நீங்கள் மாற்றி போட்டாலும், தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வேர்ட்ஸை மாற்றி போட்டாலும் உங்களுக்கு மீனிங் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வெர்ப் அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம தமிழ் இலக்கண அமைப்பில் தேவையில்லை. அதனால் நீங்கள் இதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சில சமயம் நமக்கு இங்கிலீஷில் மிஸ்டேக் வரும். இதை நீங்கள் மாற்றி எழுதியிருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நான் அந்த அங்காடிக்கு, ஐ தட் ஸ்டோர் அப்படின்னு அப்படியே நீங்கள் இந்த பேட்டர்னில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. இப்போ பண்ணி பாருங்களேன். ஐ தட் ஸ்டோர் சம் ரைஸ் டு பை வெண்ட், இல்லை டு பை வெண்ட் அப்படின்னு போட்டால் அது வந்து உங்களுக்கு மீனிங் நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத நீங்கள் பை ப்ராக்டிஸ் மட்டுமே தான் முடியும். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படிலாம் இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களால் செய்ய முடியும். ஸோ இப்போ ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். நோட்: காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்ஸ் ஆர் கிவ்ஸ் மீனிங் டு சம்திங். காம்ப்ளிமெண்ட் எப்போதும் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு மீனிங் கொடுத்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்போதும் சப்ஜெக்ட் பற்றிய என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது. அட்வர்பியல் காம்ப்ளிமெண்ட் எப்போதும் வேர்ப் பற்றிய எங்கே, எப்போது, எப்படி மற்றும் ஏன் போன்ற கேள்விகளுக்கு பதிலளித்து வாக்கியத்தை நிறைவு செய்கிறது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் டுடேஸ் கிளாஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒர்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த கண்டென்ட்டையும் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததுலேருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். டென்ஸ் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த லெசன் டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நிறைய இது ரெஃபர் பண்ணி எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கட்டாயம் நம்புகிறேன். கட்டாயம் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் வீடியோ செய்கிறதுக்கு. இல்லை நான் சரியாக தான் செய்கிறேன்னா தப்பாக தான் செய்கிறேன்னா அப்போ தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். We will meet in the next video. Till then, take care. Bye bye.